ஹலோ கைஸ். வழக்கமாக ஒரு எக்ஸாம் இருக்கிற மாதிரி இந்த எஸ்பிபியோட ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை, சரிங்களா? ஸோ லாஸ்ட் மினிட் எக்ஸாம் ஹாலுக்கு போகிறதுக்கு முன்னாடி கேட்க வேண்டிய ஃபஸ்ட்டு விஷயம், இந்த சைக்கலாஜிக்கலாக இது ஒரு எக்ஸாமாக ஃபஸ்ட்டு பாருங்கள். இது நிறைய பேர் நீங்கள் அப்ளை பண்ணிட்டோம் எழுதுகிறோம் அப்படிங்கிற மாதிரி எழுதுறீங்க. பேர் எப்படின்னா, அப்ளையே நான் பண்ணலடா, எனக்கு இது எக்ஸாமே கிடையாதுடா அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறீங்க. ஓகே, அப்ளை பண்ணலைன்னா விடுங்க, இருந்துச்சு. அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சீரியஸாக இந்த எக்ஸாம் எழுதுங்க. சரியா? நீங்கள் என்ன 500 வேகன்சி தானே, இப்படி நம்மளுக்கு கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி எழுதாதீங்க. நீங்கள் இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் 500 வேகன்சிஸ் போது மெயின்ஸுக்கு டாப்பு 5000 தான் எடுப்பாங்க. 5000 to 6000 எடுப்பாங்க 1:10. அப்படி இருந்துச்சுன்னா நம்ம இந்தியாவில் இருக்கிற ஆல் ஓவர் இந்தியாவில் டாப் 5000 டாப் 6000க்குள்ள வந்தால் தான் இந்த மெயின்ஸ் எழுத முடியும். இந்த ப்ரிலிம்ஸை ஒரு நல்ல சேலஞ்சாக பாருங்க, நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இதை நான் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறேனோ அதுதான் நான் இந்த வருஷம் கிளியர் பண்ணுவேன்னா பண்ண மாட்டேனான்னு காமிச்சிருங்க. வேறு ஒன்றும் இல்லைங்க. கிளியர் பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த இயரில் எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு அதிகம். இதுதான் உண்மை, சரியா? பிகாஸ் ஆல் ஓவர் இந்தியாவில் நீங்கள் 1000க்குள்ளே இருக்கிறீங்கன்னு வச்சுக்கிறீங்களேன். அப்போது தமிழ்நாட்டுக்குள்ளே எப்படி இருப்பீங்க? கண்டிப்பாக டாப் 500 அந்த ரேஞ்சுக்குள்ளே இருப்பீங்க, கரெக்டாக? ஸோ இந்த ப்ரிலிம்ஸு நீங்கள் கிளியர் பண்ணுறீங்களா இல்லையான்னு உங்களை நல்லா அனலைஸ் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். ப்ரிலிம்ஸ் எப்படி பண்ண முடியுது? எஸ்பிஐ பிஓ ப்ரிலிம்ஸு 55, 60, 60க்கு மேலே தான் கட் ஆஃப் இருக்கும். 65 கொஸ்டின் இருந்துச்சுன்னா அதுக்கு மேலேயும் ஏறும். ஏன்? ஸோ அந்த ரேஞ்சில் என்னால் ஸ்கோர் பண்ண முடியுதா? மற்றவங்களுக்கும் எனக்கும் எவ்வளவு ஒரு காம்படிஷன் இருக்குது, நான் இம்ப்ரூவ் ஆகிருக்கேனா ஆகலையா, எங்கே இம்ப்ரூவ் ஆகணும், எது எனக்கு பிரச்சனையாக இருக்குது, எல்லாத்தையும் ப்ராப்பராக அனலைஸ் பண்ணுறதுக்கு இது ஒரு எக்ஸாமு. எக்ஸாம் முடித்த உடனே தெளிவாக எனக்கு எங்கெங்கே பிரச்சனையாச்சு, என்னென்ன பிரச்சனை இருக்குது எல்லாத்தையும் எழுதுறீங்க. ஸ்பெசிஃபிக்காக இங்கிலீஷில் விஷயங்களுக்கு ஓகே, பட் இங்கிலீஷ்க்கு கண்டிப்பாக எழுதுறீங்க. நாளைக்கு இந்த எக்ஸாம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் ஒரு கிளாஸ் உங்களுக்கு ஆக்சுவல் ரீசன்ஸ், உங்களுக்கு எதுக்காக இங்கிலீஷ் வர மாட்டேங்கிற சில ரீசன்ஸோடு எடுத்துகிட்டு வரேன். ஸோ தயவு செஞ்சு இந்த எக்ஸாமை சீரியஸாக எழுதுங்க, அனலைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிங்க. முக்கியமான எக்ஸாமாக பாருங்கள், கம்மியான எக்ஸாமாக நினைக்காதீங்க. சீரியஸாக உட்காந்து எழுதுங்க, சரியா? சீரியஸ்னஸ் கொஞ்சம் கொடுங்க. ரைட்டா? இங்கிலீஷ் செக்ஷன் ஓப்பன் பண்ண உடனே ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா 5 கொஸ்டினை பார்த்துடணும். ஆர்டர் உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு வேர்ட்ஸ் ஸ்வாப்பு, சென்டென்ஸ் அரேஞ்ச்மெண்ட், காலம் கொஸ்டின், மிஸ்பெல்ட், இவனையெல்லாம் அடிச்சிருங்க. செகண்டு எரர் ஏரியாவுக்கு போகலாம். 3வது ஏரியா வந்துட்டு ஃபில்லர்ஸ் ஏரியா. 4வது ஏரியா பேராஜம்பிள். அதுக்கப்புறம் தான் ஆர்சி. உங்களுடைய எய்மு 25 மார்க். 25 மார்க் நீங்கள் போடுங்க, சூப்பரான ஒரு ஸ்கோராக இருக்கும், சரியா? 25 மார்க்குக்கு போடணும்னா நம்ம 30 அட்டம் பண்ணணும். ஆர்சி 2 ஆர்சி இருந்துச்சுன்னா சூஸ் பண்ணி சினோனிம்ஸ் ஆன்டோனிம்ஸையும் செலக்ட் பண்ணி போடுவோம்ல, ஸ்கிம் பண்ணி போடுவோம்ல, தேடி போடுவோம்ல, அந்த கொஸ்டின் மட்டும் போடுங்க. 4 கொஸ்டின் அதிலே கவர் ஆயிரும். அழகாக அடிக்கலாம், பயப்படாமல் போங்க. நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணுண்டா அப்படிங்கிற ஒரு வெறியோடு போங்க, சரியா? எல்லாத்த விட நம்ம மனசுக்குள்ளே ஒரு கேள்வி இருக்கும்ல, நான் சொல்லலாம், பக்கத்தில் இருக்க சொல்லலாம், எல்லாரும் சொல்லலாம், நீங்கள் பாஸ் ஆயிடுவீங்கன்னு சொல்லலாம். ஆனால் உங்கள் மனசுக்குள்ளே ஒரு கேள்வி இருக்கலாம், உண்மையிலே நான் பாஸ் ஆயிடுவேனாங்கிற ஒரு கேள்வி. அந்த கேள்விக்கு நீங்களே சொல்லக்கூடிய பதில் தான் இந்த எக்ஸாம். எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டீங்க, ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா நான் உங்களுக்கு 90% அஷூரன்ஸ் கொடுக்க முடியும். இந்த வருஷம் நீங்கள் கண்டிப்பாக ஏதோ ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. அப்போ இந்த எக்ஸாமுடைய இம்பார்ட்டன்ஸ் புரிஞ்சுக்கிடுங்க. முக்கியம் முக்கியம் முக்கியம். இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் பதட்டப்படாதீங்க. ஒரு செக்ஷன் பிரச்சனை ஆயிடுச்சுன்னா பதட்டப்படாதீங்க. அந்த செக்ஷனோட பதட்டத்தை விட்டுருங்க. 3 செக்ஷனில் ஒரு செக்ஷன் கண்டிப்பாக நம்மளை வச்சு செய்ய தான் போகிறான், எந்த செக்ஷன்னு தெரியாது. பட் அந்த செக்ஷனில் இருக்கிற அந்த டென்ஷனையும் ஆங்ஸைட்டியும் அடுத்த செக்ஷனுக்கு கொண்டு போகக்கூடாது. இந்த செக்ஷன் கஷ்டம்னா இன்னொரு செக்ஷன் ஈஸியாக வரப்போகுதுங்கிற மென்டாலிட்டியை கொண்டு வாங்க. அந்த மைண்ட் செட்டை நல்லா பில்ட் பண்ணிக்கிறீங்க. கண்டிப்பாக நம்ம படித்ததுக்கு நம்மளுக்கு ஏற்ற மாதிரி மார்க் கிடைக்கும். ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் எக்ஸாம். நல்லா சூப்பராக செம்மையாக பண்ணுங்கள். இன்றைக்கி நைட்டு 9 மணிக்கு ஒரு லான்ச் வீடியோ இருக்குது. ஸோ நம்ம கூட ஒரு 2 பேர் வரப்போகிறாங்க. புதுசாக அவங்கள நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். நம்ம சேனலுக்கு தான் புதுசு, பட்டு தெரிஞ்ச ஃபேஸஸ் தான். ஸோ அவங்கள வச்சு நம்ம ஒரு லான்ச் பண்ண போகிறோம். கண்டிப்பாக உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பெனிஃபிஷியலாக இருக்கும்.
மறக்காமல் வந்து விடுங்கள். சரியா? தேங்க்யூ, டாடா, பை பை.